வாய்ஸ் ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங். இப்ப கிளியரா இருக்கு சார். ஜோனுக்குள்ளேயே வந்துச்சுன்னா அழகா போகும். அதே மாதிரி இங்கிருந்து போற ஜோனுடைய வால்யூம் வேற. இதுவும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஜோன் வந்து தான் பர்ஃபெக்டாக நம்ம சொல்கிற அளவுக்கு டார்கெட் நடக்கும் யூஸ்வலாக. பட் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இதுவும் நடக்காது. இதுலேயும் இப்போ இந்த இடம் நான் டார்கெட் பண்ணுறேன்னா இவ்வளோ தான் கொடுக்கும். பட் இவ்வளவும் ஒன்றா கொடுக்குமானா இல்லை. கீழே வந்து ஒரு நெகோசியேஷன்லேயே தான் மேலே போகுமே ஒழிய அந்த மாதிரியான நாள் இது. அப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது டெஃபினட்டாக இந்த டார்கெட்டும் போய் ரீச் ஆகாது, ப்ளஸ் வால்யூமும் பில்டப் ஆகாது, ப்ரீமியமும் டிகே ஆகும், டைம் டிகே. இது 4 ஃபேக்டரும் இதில் ரோல் ப்ளே பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி லாட்டை பெருசாக போட்டுட்டு மாட்டிக்க கூடாது. லாட்டை பெருசாக போடுற இடம் இது, வெயிட் பண்ணுற இடம் இது. இல்லை சார் நான் கொஞ்சம் ஷார்ப்பு, ஐ எம் அரௌண்ட் 3 to 4 years இன் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு புரியுது இது மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் எடுக்கலாம் ஸ்கேல்பிங் ட்ரேடு பாருங்கன்னு சொல்லும் போது நான் ட்ரேடில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு 3 நாளில் எடுத்த ப்ராஃபிட்டை இன்னைக்கு விடுறதுல அர்த்தமே இல்லை. நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ அ ப்ராஃபிட் ஃபார் ப்ரோக்கரேஜ். இது மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா நாளும் எல்லா ட்ரேடும் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த ட்ரேடுக்கு மட்டும் தான் நம்ம வரோம் ஃபீல்டுக்கு. இந்த ட்ரேடு வந்து இது வந்து ப்ராபபிலிட்டி கேம்பிளிங் தான் யார் எடுத்தாலுமே. ஸோ இந்த ட்ரேடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பர்ஃபெக்டாக அப்படியே நினச்சிக்காதீங்க. இங்கேருந்து இங்கே போகுது, ஏதோ கால் சைடோ புட் சைடோ இந்த ஜோனில் மேலே போன பிறகு தான் சப்போர்ட் எடுத்து ஒரு டார்கெட்டை ரீச் ஆகும். பட் இங்கேருந்து அந்த டார்கெட்டை பிலோ பார்ல இருக்கும் போது டெஃபினட்டாக வந்து அது வந்து ஸ்டாப் லாஸ் ஆண்டை வந்து எட்டி பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கும். இந்த 2 மைண்ட் செட்டும் இந்த ஜோனில் இருக்கிற ட்ரேடை பிகினர்ஸ் தொடாதீங்க, இல்லை லாட்டை குறைச்சிக்குங்க. 1:1 1:2ன்ற கான்செப்டில் ட்ரேட் எடுக்கணும். ஸ்டாப் லாஸை பெருசாக வைக்கணும். இங்கே இருக்கிற ட்ரேடு வாங்கினோடனே மேலே போயிடும். ஸோ இந்த 2 ஜோனுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாத, ரெண்டுத்தையும் ஈக்குவலாக கால் சைடானா ரெண்டுமே கால் சைடு தான். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஜோன் 1 ஜோன் 2 இல்லைன்னா ஜோன் 2 இது வச்சுக்கோங்க. ஜோன் 1 சொன்னோன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கும். எவ்வளோ பேருக்கு இது புரிஞ்சுது நான் சொன்னது? தம்ஸ் அப் போடுங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கணும். ஜோன் 1 ஆர் ஜோன் 2ன்னு நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட ஒரு கன்சிஸ்டமாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். 2 ஜோன் 1ம் ஜோன் 2ம் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற ஜோனில் லாஸ் ஆகினே தான் இருப்பீங்க. ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் அடிச்சுனே இருக்கும். திடீர்னு பார்த்தா இங்கே போய் சப்போர்ட் எடுத்து அழகாக மூவ் ஆகும், இன்னொருத்தர் யாரோ என்ட்ராகி அழகாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஒருத்தர் லாஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஜோனை வந்து நம்ம பண்ணக்கூடாது. இதை எஃப்ஐஸ் நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து இங்கே சப்போர்ட் பண்ணி மேலே உட்கார வச்ச பிறகு தான் நம்ம அந்த பஸ்ஸில் ஏறணும். இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோனை இழுத்துன்னு போய் நிற்க வைக்கிற வேலை நம்மளுது இல்லை. தம்ஸ் அப் போடுங்க இது புரிஞ்சிச்சுன்னா. ஸோ ட்ரேடை நம்ம எங்கே வேணால் ஜம்ப் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் படாதீங்க. ஸோ ஜோன் 1 ஜோன் 2 பார்த்துட்டு, ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரியில் அது மாதிரி வேலைலாம் பண்ணோம். பட் யூஸ்வலி வந்து மொமெண்டம் வந்து ப்ரீமியம் டிகே டைம் டிகேவை ஓவர்லேப் பண்ணிடும். அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மணி 10 ஆகும், 9:45 மேலே தான் ஸ்லோவாக பில்டப் ஆகும். 9:30 9:35 10:30க்கு மேலே டைம் டிகே ஸ்டார்ட் ஆகிடும். பொசிஷன் வைண்ட் அப் பண்ணுவாங்க மேலே இருக்கிறவங்கலாம். ஓகே, ட்ரேடை வாட்ச் பண்ணலாம்.